நம்மால் முடியும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அமைதியான கடல் சிறந்த மாலுமிகளை உருவாக்குவதில்லை என்று சொல்வார்கள். நாம் போராடும் போதே உருவாகிறோம். நற்செயல்களை விதைக்கும் போதே மாற்றம் என்பது உருவாகிறது. தமிழகம் முழுவதும் நீர்வளம் காக்க நாம் முன்னெடுக்கும் செயல்கள் தலைமுறைகள் தாண்டி நம்மை வாழ்த்தும். நேற்று வரை அசாத்தியமாக இருந்தது இன்று நம் கண்முன்னே சாத்தியமாகும் அற்புதத்தை நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம், இனியும் காண்போம். விருதுநகர் மாவட்டத்தின் நீர்வளம் பாதுகாக்க சிவகாசி பெரியகுளம் சீரமைக்கும் களப்பணிகள் அங்கு தொடர்ந்து நடைபெற்று வருவது தாங்கள் அறிந்த விஷயம்தான். அதனை நாம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்தும் வருகிறோம். தற்போது அங்கு நடைபெற்ற 4வது கட்ட களப்பணிகளின் காட்சிப்பதிவை பார்க்கலாம். இப்போ வந்து சிவகாசியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ராப்ளமே தண்ணி இல்லாதது தான். இங்கே வந்து நாங்கள் பெரியகுளம் கம்மாயில் உள்ள எல்லாம் தூர்வாடுறோம். புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவோட சேர்ந்து அவங்க நீர் வரத்துக்காக ரொம்ப போராட்டிட்டு வராங்க. அவங்களோட நாங்கள் அஞ்சா கல்லூரி மாணவர்கள் அணியை 150 சேர்ந்து நாங்களும் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடம் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு. இப்போ நாங்கள் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவோட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து ஊருக்கு இப்படி செஞ்சாங்கன்னா ஊருக்கு நல்லா தண்ணி கிடைக்கும். நம்ம சிவாசி பூமி வந்து ரொம்ப கந்தகமான பூமி, ரொம்ப வெப்பம் மிகுந்த பூமி. இந்த பூமியில் வந்து நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறையா அதிகமாகவே இருக்குது. அதுக்காக நம்ம ஐயனார் ஜானியம்மாள் காலேஜில் நாட்டு நிலப்பணி திட்டம் 150வது எண்ணில் வந்து புதிய தலைமுறையோடு இணைந்து இந்த கம்மாய் தூர்வாடுற பணி வந்து நம்ம மேற்கொண்டிருக்கோம். ரொம்ப இங்கே இப்போ தண்ணீர் பற்றாக்குறை இருக்கனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நம்ம இது பண்ணி நீர் வளத்தை பெருக்கிறதுக்காக இது நடத்துகிறோம். தற்சமயம் கடுமையான வறட்சி நிலவி கொண்டிருக்கிறது. குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் பெரிதும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை தன்னார்வ தொண்டுகளும் தொண்டு நிறுவனங்களும் மற்றும் தனியார் நிறுவனங்களும் இணைந்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெரியகுளம் கண்மாய் நீர்வரத்து கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெற்று முடிந்தவுடன் நம்முடைய நகருக்கு நிலத்தடி நீர் அதிகப்படுத்தி குடிநீர் குழாய்களில் தண்ணீர் அதிகம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சிவகாசியில் வந்து நிலத்தடி நீருக்கு வந்து பெரியகுளங்கம்மாவும் சிறுகுளங்கம்மாவும் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கம்மா. இந்த பெரியகுளங்கம்மாவில் வந்து பூரா வந்து நீர் வர்ற பாதைகளை பூராமே முள்ளுச்செடிகள் வளர்ந்தும் குப்பை ஊழங்களை போட்டும் பூராமே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு பயங்கரமாக தண்ணியே சுத்தமாக வர முடியாத நிலையில் இப்போ வந்து பெரியகுளங்கம்மா வந்து வறட்சியாக தான் இருக்குது.
இதனால் வந்து சிவகாசியில் உள்ள நிலத்தடி வந்து 50 அடிக்கு கீழே 500 அடிக்கு மேலே கீழே போயிடுச்சு, அதால் பாதாளத்துக்கு போயிடுச்சு. இப்போ வந்து புதிய தலைமுறையில் இருந்து நம்மால் முடியும் மூலமாக வந்து இன்றைக்கி வந்து நல்லா வந்து அந்த நீர் வர்ற பாதைகளை பூராமே தூர்வாரி ஒரு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு. நாங்கள் வந்து புதிய தலைமுறையோட நம்மால் முடியும் அப்படிங்கிற குரூப்ல இருந்து பிஎஸ்ஆர் குரூப்போட பிஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து இந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதை விட ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் கொடுக்கலாம். இதே மாதிரி என்எஸ்எஸ் வேறு ஸ்கூல்ஸ்லையும் சரி வேறு காலேஜ்லையும் சரி இந்த மாதிரி அதிக விஷயங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை சுகாதாரம் பண்ணுறதுக்கோ இடங்கள் கொடுக்கலாம். இன்று நாங்கள் குட்டி ஜப்பான் அழைக்கக்கூடிய சிவகாசி நகரத்தில் செண்பகநாயகர் கோயில் தெப்பத்திற்கு வரக்கூடிய நீர்வரத்து கால்வாய் சுத்தம் செய்யும் பணியில் புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவுடன் இணைந்து பிஎஸ்ஆர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் இன்று இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நீர்நிலைகளை சுத்தப்படுத்துவதன் மூலமாக நம் நாட்டில் சீமை கருவேலம் மூலமாக நில வறட்சி மற்றும் நீர் வறட்சி மிக அதிகமாக காணப்படுகிறது. அதை தவிர்ப்பதற்காக புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழு எடுத்துள்ள முயற்சி மிகவும் பாராட்டத்தக்கது மற்றும் வரவேற்புக்குரியது. மழை பெஞ்சாலும் அந்த மழை தண்ணி வந்து சரியான நம்ம ஒரு குளத்துக்கோ கம்மாய்க்கும் வர முடியாததுக்கு முக்கியமான பார்த்தீங்கன்னா அந்த வரத்து கால்வாய், ஒவ்வொரு கம்மாய்க்கும் குளத்துக்கும் வர வேண்டிய வரத்து கால்வாய் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகளோ இந்த மாதிரியா தூர் வராத அந்த பிரச்சனையால தான் நமக்கு மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி நமக்கு சரியான இடத்துக்கு வந்து சேர முடியல. அந்த வகையில் இப்போ ஒரு வரத்து கால்வாயை வந்து நாங்கள் இந்த பிஎஸ்ஆர் கல்லூரியிலிருந்து எங்கள் மாணவர்கள் என்எஸ்எஸ் மாணவர்களோடு சேர்ந்து ஒரு வரத்து கால்வாயை தூர் வர பணியில் இப்போ புதிய தலைமுறையோட நம்மால் முடியும் அந்த டீமோட சேர்ந்து இதை தூர்வார பணியில் நாங்கள் இணைந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம். சிவகாசி பகுதிக்கு முக்கிய நீராதாரமாக விளங்கும் சுமார் 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த பெரிய குளம் கண்மாய் பல ஆண்டுகளாக நிரம்பாத நிலையில் வறண்டு காணப்பட்டது. நம்மால் முடியும் குழு சார்பாக மேற்கொள்ளப்பட்ட இந்த பணிகளினால் கண்மாயின் நிலத்தடி நீர் மட்டம் அதிகரித்து குடிநீர் மற்றும் விவசாய ஆதாரம் அதிகரிக்கிறது என்று பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக அங்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மகிழ்ச்சிக்காக தான் நாம் உழைத்தோம், இனியும் உழைப்போம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அமைந்திருக்கிறது வளநாடு கிராமம். இங்குள்ள பெரிய குளம் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. இதனை சீரமைத்து நீர்வளம் உயரவும் நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் முதல் கட்ட சீரமைப்பு பணிகள் அங்கு தொடங்கியது. இந்த களப்பணியில் ஊர் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் என்று திரளாக கலந்து கொண்டார்கள். நம்பிக்கை அளிக்கும் அந்த களப்பணியின் காட்சிப்பதிவை பார்க்கலாம். மணப்பாறை அடுத்த வளநாடு கிராமத்தில் இருக்கக்கூடிய வளநாடு பெரியகுளம் ஏரி புதிய தலைமுறையினுடைய நம்மால் முடியும் திட்டத்தின் கீழே சுமார் 400 ஏக்கர் பரப்பளவு உள்ளது. இதை ஆழப்படுத்தக்கூடிய பணியும் வேலிக்கருவிகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணியும் செய்வதற்காக முதல் கட்ட வேலையாக நீர்வரத்து வாரியினை இன்று சுத்தப்படுத்துவதற்கு வேலிக்கருவிகளை அப்புறப்படுத்தி சுத்தப்படுவதற்குண்டான பணி இன்று தொடர்கிறது. இதன் மூலம் சுமார் 800 ஏக்கர் நிலம் பாசன பரப்பு
சிறப்பாக நடைபெறும். கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் இதன் மூலம் பாசன பரப்பின் மூலம் நன்மை அடையும். இது மாதிரி சீம கருவேலங்கள் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து தூர் வர்றதுக்காக புதிய தலைமுறை நம்மால் முடியும் என்ற ஒரு நிகழ்ச்சிக்காக எங்களோட பஞ்சாயத்து மற்றும் பிடபிள்யூடி ஆயக்கட்டு சங்கம் எல்லாருமே ஒத்துழைப்பு, பொதுமக்களோட ஒத்துழைப்போட இன்னைக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 2வது நாளாக வேலை நடந்துகிட்டு இருக்குது. வளநாடு பெரியகுளம் கண்மாயை நீர்வழி பாதைகள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பெய்யக்கூடிய வாய்க்கால்களை 5வது நாளாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி திட்டத்தின் மூலம் நம்மால் முடியும் என்ற அமைப்பின் மூலமாக இந்த பணி 5வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பணி தொடர்ந்து நடைபெறுவதன் மூலமாக குளத்திற்கு வருகின்ற நீர்வழி பாதைகள் சுத்தம் செய்யப்பட்டு அது செப்பனிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று 6வது நாளாக தொடர்ந்து 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாரியை தூர்வாரி சுத்தம் செய்து வருகின்றனர். இவ்வாறு சுத்தம் செய்வதால் பருவகால மழை தொடங்கும் காலத்தில் இந்த பெரிய குளத்திற்கு வரும் நீரானது மிக விரைவில் வந்து குளத்தில் நீர் தேக்கம் நின்று அதிக விவசாயிகளுக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இது மிக்க மகிழ்ச்சி தருகிறது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வளநாட்டில் அமைந்துள்ள கோட்டை குளத்தில் தூர்வாரும் பணி புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழுவினரோடு மணப்பாறை ஆதவன் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் வளநாடு ஊர் பொதுமக்களுடைய சார்பாக இணைந்து தூர்வாரும் பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம். வரக்கூடிய சனி ஞாயிறு 2 நாட்களில் தூர்வாரும் பணி நடைபெறுகின்றது. இதன் மூலமாக இந்த ஊர் பொதுமக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தையும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கான ஒரு ஆதாரத்தையும் ஏற்படுத்துவதற்காக இந்த பணியை ஊர் பொதுமக்களோடு சேர்ந்து செய்ய காத்திருக்கின்றோம். இந்த தூர்வாரும் பணி புதிய தலைமுறை மற்றும் ஆதவன் கலை அறிவியல் கல்லூரி ஊர் பொதுமக்களோடு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் ஆதரவு தருவதற்கான இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அனைவரும் ஒத்துழைப்போம் என்ற ஒரு உறுதியை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பணி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். இந்த வளநாடு கோட்டை குளம் தூர்வாரும் நிகழ்ச்சிக்காக தூர்வாருவதற்காக நாங்கள் எங்கள் மாணவிகளோடு வந்திருக்கிறோம். இந்த மாணவிகளோட வந்து இந்த குளத்தை தூர்வாடுறதுல நாங்கள் ரொம்ப திருப்தி அடைகிறோம். இந்த ஏரியா வந்து மழை பற்றாக்குறையினால நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போயிட்டது. அதனால் குடிநீர் பஞ்சம், ஆடு மாடுகளுக்கு தீனி இல்லாமல் தண்ணி இல்லாமல் விவசாயத்தில் ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறது. இதை பொறுத்தவரையும் நாங்கள் இந்த தூர்வாடுறதுனால மழை காலத்தில் இந்த நிலத்தடி நீர் வந்து இங்கே தேங்கி நிலத்தடி நீருடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நாங்கள் வந்து விவசாய குடும்பத்துலேருந்து படிக்க வந்திருக்கோம். இந்த கோட்டை குளத்தில் வந்து தண்ணி நிரம்பிச்சுன்னா இந்த தண்ணி நிரம்பினதுலேருந்து ஒரு 100 குடும்பமாவது பயனடையும். அதனால எங்களுக்கு மன திருப்தி அடையும். இந்த குளத்தை நாங்கள் வெட்டி இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு பெருமை, எங்களோட ஜென்ரேஷனுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். வாரம் ஒரு கல்லூரியிலிருந்து ஒரு 100 பேர் ஒரு வாரத்துக்கு ஒரு குளத்தை தூர் வரனால நம்ம தமிழ்நாடு எங்கேயோ போயிடும் என்பது இந்த இடத்துல இருந்து சொல்லிக்கலாம் சார்.
நம்பிக்கை விதைகளுக்குள் தான் வெற்றியின் விருட்சம் மறைந்திருக்கிறது என்று ஒரு பழமொழி உண்டு. இங்கு களப்பணி ஆற்றியவர்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கை விதைகளே. இவர்களின் முயற்சி வெற்றியை நிச்சயம் சாத்தியப்படுத்தும். விழுப்புரம் மாவட்டத்தின் நீர்வளம் உயர அங்குள்ள கண்டம்பாக்கம் கிராமத்தில் களப்பணி அரங்கேறியது. இந்த களப்பணியில் பலரும் கரங்கோர்க்க ஆச்சரியமாக ஒரு மாற்றுத்திறனாளி இளைஞரும் பங்கேற்றார். பங்கேற்றது மட்டுமல்லாமல் மிகுந்த நம்பிக்கையோடு அவர் களப்பணியில் ஈடுபட்டார். இவர்களை போன்ற சமூக ஆர்வலர்களே நம் நிகழ்ச்சியின் பலமாக இருக்க முடியும். புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவினரோடு அவங்களுடைய துணையோடு விழுப்புரம் மாவட்டம் கண்டம்பாக்கம் கிராமத்தில் இங்கே கரிகால் சோழனின் பசுமை மீட்பு படை என்கிற பெயரிலே இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற இளைஞர்கள் சிறுவர்கள் என்று இவங்க இருக்கிற ஆர்வமிக்க இந்த இளைஞர் படையானது இங்கே இயற்கையை பாதுகாக்கிற வகையில் இங்கே கண்டம்பாக்கத்தில் இருக்கிற அந்த குளங்களை தூர் வாழ்வது என்றும் இங்கே சீமை கருவேல மரங்களை அகற்றுவது என்றும் பார்த்தீனை செடிகளை அகற்றி நமக்கு நன்மை தரக்கூடிய வளம் தரக்கூடிய பழங்கள் மரக்கன்றுகள் அந்த மாதிரியான செய்திகளை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தங்களுடைய பணியை முதற்கட்டமாக இங்கே தொடங்கி இருக்கிறார்கள். இந்த குளத்தை தூர்வாருகிற பணி இது ஒரு தொடக்கமாக இருக்கிறது. வெண்ணெய் உருகுமுன் பெண்ணை உருகும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தென்பெண்ணை ஆற்றிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த கிராமத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 அடிக்கு கீழே தண்ணீருடைய நீர்மட்டம் போய்விட்டு இருந்த சூழல்ல விவசாயத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகுமோ என்கிற சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு மீட்பு பணியிலே இங்க இருக்கிற இளைஞர்கள் ஆர்வத்தோடு ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் முதல் கட்டம் என்று சொன்னாலும் கூட இவர்களுடைய ஆர்வத்தை வரவேற்போம். அரசும் இங்கே இருக்கிற உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகளும் இந்த இளைஞர்களுக்கு பக்கத்துணையாக இருந்து இந்த கிராமம் பசுமை மிக்க ஒரு கிராமமாக நீர்வளமிக்க விவசாயத்திலே செழித்துவகிற ஒரு கிராமமாக வளர்வதற்கான அத்துணை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆயிரம் மைல்கள் கொண்ட பயணம் ஆரம்பமாவது நாம் எடுத்து வைக்கும் முதல் அடியிலிருந்து தான் தொடங்குகிறது. நம் இலக்கு, போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது. நீங்கள் எங்களோடு இணைந்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் சாதிக்க இருக்கிறது நிறைய. வாருங்கள், தோளோடு தோள் நின்று சாதிப்போம். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நம்மால் முடியும் நிகழ்ச்சியில்.